ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இவங்கெல்லாம் சோகமாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் சாப்பிட வைப்போம். மாமா பிரியாணி சாப்பிடுமாமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைங்களா என்னால் உங்கள்கிட்ட மறைக்க முடியலடா, அழுகாமல் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படின்னு அழுகிறத பார்க்கணுமே. பழனியை பார்த்தா பாவமாகவும் இருக்குது, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்பை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், அதை மறக்கத்தாங்கிறாங்க. எதுக்குப்பான்னு கேட்டால் ட்ரிங்க்ஸை போட்டு விட்டாங்க. உட்காந்து இவங்க குடிச்சுப்பிட்டு எல்லாம் அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், டே சொன்னதே சொல்லாதீங்கடா, மறுபடியும் ரிப்பீட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அலப்பறை பண்ண அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்து சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க சின்ன புல்லட் பாண்டிய பெரிய புல்லட் பாண்டிய போய் சமாதானம் பண்ண, தம்பி இங்கே வந்துட்டா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அங்கே இருக்கிறவரையும் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க முடிவில் உறுதியாக இருக்கிறத பார்த்தோன்னே சரி வெளில வந்து பாண்டியன்ட்ட பேசுவோன்னு பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்த உடனே அத்தை ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, எப்பா இந்த வீட்டில் இருக்கிறவரையும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கப்பா, தயவுசெய்து அனுப்பி வைப்பா, நான் கூப்பிட்டா வரமாட்டான்ப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டதன்னே மனசு இறங்கி போச்சுங்க. மாமியார் கையெடுத்து கும்பிட்டா இறங்காதா, அதனால வீட்டுக்கு வந்தவர் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அந்த முடிவு, சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் கேட்போன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க, பழனி இங்கே இருக்கிற வரையும் உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, நீ உங்கள் வீட்டுக்கு போயிடுப்பா அப்படின்னு சொல்ல, சும்மா விளையாடாதீங்க மாமா அப்படின்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தா சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. சீரியஸாக பேசுறியா, அப்போ பார்க்கணுமே நம்ம பழனியோட முகம் போன பார்க்க ஐயோ சீரியஸ் செட் ஆகலப்பா விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இட்லியை கூட திங்க விடாமல் வெளியே துரத்தி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நம்ம பழனி இதுக்கப்புறம் விடுகதையா இந்த வாழ்க்கை அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அது மட்டுமா நீயா பேசியது என் நண்பே அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு நிற்க போகிறாங்க. ஓகே.